அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. ஸ்ரீபிரியா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது சரியான தீர்ப்பு என்ற திருக்குறள் கதையை சொல்லப் போகிறேன். திருக்குறள் கதைகள். சரியான தீர்ப்பு. முன்பொரு காலத்துல மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்தாராம். அந்த ஊர்லயே வளவன் என்பவரும் வாழ்ந்து வந்தாராம். அந்த வளவன் சின்ன மளிகை கடை வச்சு வாணிகம் செஞ்சு வந்துட்டு இருந்தாராம். அந்த வளவன் பணம் யாருக்கும் பணம் கொடுத்து வாங்குறதுலே குறிக்கோளாக இருந்தாராம். அந்த வளவன் ஒழுங்கா அரசுக்கும் வரி செலுத்தவும் மாட்டாராம். இந்த ஊர்ல யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டாராம். இந்த நிலையில அந்த ஊர்லயே புதுசா மரியாதை ராமனா ஊர் மக்கள் எல்லாம் புது நீதிபதியாக நியமிக்கப்பட்டாராம். வளவனும் மரியாதை ராமனும் இளம் வயது நண்பர். அதனால வளவன் ஊர் முழுவதும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாராம். ஒழுங்கா வரி செலுத்தாதவங்கள பேர் பட்டியல் ஒரு நாள் மரியாதை ராமன் கிட்ட போச்சான். மரியாதை ராமனோட ஆட்கள் என்ன பண்ணாங்களாம், வளவனை மரியாதை ராமன் கிட்ட கூட்டிட்டு போனாங்களாம். வளவன் நினைச்சுக்கிட்டாராம், நானும் மரியாதை ராமனும் நண்பர்களாச்சே, எப்படி எனக்கு தந்திருந்து தருவாருன்ட்டு மகிழ்ச்சியா போனாராம். நண்பனா இருந்தாலும் அங்க போனோடனே நண்பனா இருந்தாலும் தவறு செஞ்சா தவறுதான்ட்டு மரியாதை ராமன் யோசிச்சு சொன்னாராம். வளவனோட பொருட்கள் வளவன் தப்பு செஞ்சார்ல, அவரோட பொருட்கள் எல்லாம் கருவூலத்துல சேர்க்க போனாராம். மேலும் வளவனுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனைய உத்தரவிட்டுட்டாராம். ஊர் மக்கள் மரியாதை ராமனை வளவனுக்கு 6 மாத கடுங்காவல் நல்ல தண்டனை கொடுத்தார்ல, அதனால ஊர் மக்கள் எல்லாம் மரியாதை ராமனை பாராட்டினாங்களாம். திருக்குறள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுநிலைமை. குறள் 114. ஒருவர் நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் அவருக்கு பின் நிலைத்து நிற்கும், புகழாலும் பழியாலும் அறியப்படும். நன்றி, வணக்கம்.